ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏஜே கேமிங். நீ நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ். வாங்க நம்ம கேமில் போவோம் கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோடய கிளப்பை காமிக்கிறேன். இதான் கோலார் கேங்கு என் கிளப்பு. இந்த பேர் கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா என் கிளப் பேர் வரும். ரிக்வஸ்ட் எனக்கு குத்திச்சா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் கைஸ். ஓகேவா கைஸ்? நம்ம கிளப்பில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ என்னோடய கஸ்டமைஸ் இருக்காங்க ஒரே எனக்கு காஸ்டியூம் எல்லாம். ஓகேவா? இதெல்லாம் என்ன பஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பிளாக்கு த்ரோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது போல்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஷீல்டு வச்சுருக்கேன் கைஸ். காஸ்டியூம்ஸ் வந்து இப்போ காஸ்டியூம் இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. அவ்வளோ எனக்கு இது பிடிச்சது. எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது எதுனா, எனக்கு 3D கேரக்டர் பிடிக்கும். அதுக்கப்புறம் இவரை பிடிக்கும், இவரையும் பிடிக்கும். யாருமே மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச கேரக்டர் தான் இதில். இவங்க எல்லாமே என்னோடய கேரக்டர். மட்டும் 13 கேரக்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இதில் எத்தனை இருக்குது சொல்லி மறக்காமல் நீங்கள் எண்ணி கமெண்ட்டில் பண்ணுங்கள் கைஸ். வாங்க நம்ம வெளியே போய் பார்ப்போம். இதான் நான் வச்சு ஆடுற காமன் கேரக்டர். அப்போ தான் கொஞ்சம் ப்ளே மாதிரி ஃபீல் ஆகும்னு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய பேர். இதை போட்டிங்கன்னா என்னோடய பேர் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் என் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் கோல்டு 3 பெஸ்ட்டு சீசன் ரேங்க்கு ஒரே தடவை கோல்டு வச்சுருக்கேன். இப்போ இருக்கிறது சில்வர் 3ல் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் தேவை கோல்டு 1க்கு போகிறதுக்கு. இது என்னோடய க்ரௌனு 383. இது என்னன்னு தெரியல. இந்த கப் மாதிரி என்ன போட்டிருக்கு, இது தெரிஞ்சுச்சுனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம இப்போ கேம் உள்ள போவோம். அந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு இந்த ரைட் கார்னரில் இருக்குது பாருங்கள், பிளாக் டாஷ் எண்டஸ்ன்னு அதை தொட்டுப்போம். அது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராஸ் நிறைய இருக்கும். இதில் எனக்கு ஏதாச்சும் இது இப்போ வந்து இது ஷீல்டு அந்த கத்தி தேவையில்ல. இது 2 இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஜெயிச்சிடல வாய்ப்பு இருக்குது. மீதி 2 இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படியாச்சும் ஜெயிக்கணும். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் கைஸ். உள்ளே போயிட்டுருக்கு. ஏன் சத்தம் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா ஸ்டம்பிள் கைஸ். ஏன் சத்தம் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டன் 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 ஃபஸ்ட் ஒரு பீஜம் வரும்ல, அது ஏன் வரேன்னா அது யூஸ் பண்ணோன்னா வந்து நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் வந்துருமா கைஸ். சாரி கைஸ், டக்குன்னு வண்டி ஏதோ ஒரு குறுக்கையில் போயிடுச்சு, அதனால் சத்தம் நடுவில் கேட்டிருக்காது. இப்போ ஏன் ஸ்டம்பிள் கைஸ் பாட்டு வரலன்னா, ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் வர சான்ஸ் இருக்கான். அதனால தான் அந்த பாட்டு யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஓன் வாய்ஸ்லேயே நம்ம போடுவோம். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் வேறு ஏதாச்சும் மியூசிக்கில் அட்டாச் பண்ணுவேன். அது வீடியோ அப்லோட் பண்ணும்போது தெரியும் கைஸ். நம்மளுக்கு பிடிச்ச பவர் தான் வந்திருக்கு. ஆனால் என்னால் இப்போ லேக் வேறு பயங்கரமாக அடிக்குது. கொஞ்ச நேரம் அசையாமசமாக வச்சுன்னு போடணும். ஏன்னா கொசம் இருக்கிறதுனால டக்கு லேக் அடிக்கும் பயங்கரமாக. இந்த பவர் எனக்கு பிடிச்சதில் ஒன்று தான். ஏன்னா இது இப்போ ஷீல்டிங்கோ ஏதாச்சும் இங்கே வருதுன்னா, ஏதோ இந்த மாதிரி வால்ஸ் வருதுல, இப்போ தொட்டிங்கன்னா வச்சுக்கோங்க சார் நான் தாண்டி போயிடுவோம். அது ஹோல் இருந்துச்சுனால தாண்டி போய்டுன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், இப்போ இங்கே வால் இங்கே வருதா, இப்போ நான் இது போட்டு சருன்னு போனேன்னா அது உள்ளே போயிடுவேன். இந்த பவர் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஜம்ப் பண்ணுற பவர் ஒன்று இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். வாங்க நான் திரும்பி ஆரம்பிப்பேன். நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, அதான் சில வேவ் காமிக்க முடியல கைஸ். இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவர் காமிக்கிற பாருங்கள், இப்படி இருக்கமா, இப்போ தொட்டோன்னா நம்ம அந்த சைடு போயிடுவோம் அசால்ட்டாக. அந்த பவரை எனக்கு பிடிச்சது, அதனால இந்த பவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைங் தொட்டு விட்டு போயிடுவோம், அவ்வளோதான் கைஸ். டைங் சும்மா சொல்லி பார்த்தேன் நல்லா இருக்கானே. ஓ கைஸ், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுங்க. சரி, சில வேவ் மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துப்போம் கைஸ் நம்ம. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி வந்துட்டோம் கேம் இல்லை. ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். உங்கள் கூட பேசிட்டு நல்ல வேலை கேம் விட்டுருப்போனா டக்குன்னு வந்துட்டேன். பார்த்துட்டு நான் பவர் யூஸ் பண்ணி திரும்பி போகிறோம். ஏன் சில வேவ்ஸ் காமிக்கலன்னா, என்னோட பிரதர் வந்து கத்தாராங்க சார் நடுவில். வீடியோவில் கத்துறோம் நல்லா இருக்காது, அதனால தான் நான் டக்குன்னு வந்து கேம் விட்டு வெளியே போன நிலமை வந்துச்சு எனக்கு. வேறு ஒன்றும் இல்லை கைஸ். திடீர்னு நடுவில் சத்தம் வந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க கைஸ். எனக்காக ப்ளீஸ் கைஸ். நீங்கள் தான் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பெரிய லெவலுக்காக போக வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். என்லெஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. 21 வேவ்ஸ் போயிட்டோம். வண்டி சத்தம் வர நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் வீடு வந்து கொஞ்சம் ரோடு சைடு இருக்கிறதுனால வண்டி சத்தம் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம பவர் எபிலிட்டி யூஸ் பண்ணால் சைட் போயிடும். இவனும் அந்த எபிலிட்டி தான் வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா டக்குன்னு சைடு போட்டு போயிட்டான். ஜம்ப் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் முன்னாடி போவோம் புஷ்ஷுன்னு நம்ம. அதெல்லாம் எனக்கு இதில் கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகிறோன்னு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சதில்லை. நம்ம வேவ் டார்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 ஆச்சு போகலான்னு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வருவாங்க, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் போன தடவை நான் ஆடும்போது 42 வேவ்ஸ் போனோம் கிட்டத்தட்ட. ஒரு 50 நம்ம டார்கெட் வச்சுருந்தா போதும் கைஸ் நம்மளுக்கு.
கைஸ் பயங்கரமாக இப்போ போயிட்டுருக்கு கேமு. 4 பேர் இருக்கோம் கேமில். ஒரு டெக்னிக்கலாக இப்போ பண்ணுறப்ப நடுவில் கைஸ் இவன் ஒருத்தன் தள்ளி விட்டு தான் போவான் நம்மளை. இப்போ இந்த பவர் யூஸ் பண்ணி புதுசு நம்ம அன்சைட் போயிடும். நல்ல வேலை கைஸ், அது லைட்டாக வச்சுருந்தாலும் நம்ம அன்சைட் போய் வாங்கிருப்போம். பார்த்தீங்களா, அந்த பவரே இல்லாமல் நம்ம உள்ளே வந்தோம். இதெல்லாம் லேக்லாம் கிடையாது, இது ஒரு டெக்னிக் தான். இதுவும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த வாழை வச்சிட்டானா இப்போ இதில் போயிட்டு டக்குன்னு இப்படி போட்டு இப்படி போய் இப்படி வந்துடணும். அவ்வளோதான் கைஸ். நடுவில் ஒரு சத்தம் வந்துச்சு, அதை கண்டுக்காதீங்க கைஸ். வாங்க நம்ம போவோம். நல்ல வேலை அவன் பாருங்கள், எல்லா போரும் 4 பேருமே இன்னும் உயிரோடு தான் கைஸ் இருக்கும். இன்னும் சாவலை நாங்கள் 4 பேருமே கைஸ். நல்ல வேலை கைஸ், 4 பேருமே இன்னும் சாக மாதிரி இருக்கும். யாரும் இன்னும் ஒருத்தன் கூட சாவலை கைஸ் கேம்லேருந்து. சைன் போய் மேலே போயிட்டான், அவ்வளோதான். டாயிங் டாயின் டாயின் டாயிங் டா டா டோட டட். ஃபாக்ட் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு ஃபாக்ட் எல்லாம் இருந்துச்சுலாம் இருக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பார்த்து நான் ஸ்வைங் டாயிங் 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 டா 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 டடா கைஸ். ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கே சிரிப்பு வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். அடக்கி வச்சுட்ருக்கேன் சிரிப்பை. பவர் வேறு இப்போன்னு பார்த்து வந்துச்சு, சும்மா சொன்னேன் ஒரு ப்ராங்காக. பவரே இல்லைனா கூட நம்ம பிளேயர் தான் கைஸ். ஆனால் பவர் இருக்கிறதா சம்பள் கைஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, ஏன்னு தெரில. கைஸ் 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 ஜஸ்ட் மிஸ் டான். நல்ல வேலை கைஸ், இந்த பவர் நம்மகிட்ட இருக்குது. ஓப்ஷான் இவன் இதுக்கு நம்மளுக்கு ஓப்ஷன் அனுப்புறான்னு தெரில. 2 பேருக்கும் ஒரே பவர் தான் கைஸ். வேவ் 44 போய்ட்டோம் நம்ம. அதிசயமாக ஒரு 100 வேவ் கூட வச்சுக்கலாம் போல் டார்கெட். அவ்வளோ பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு எங்கள் டீம் இப்போன்னு பார்த்து. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த டெக்னிக் இந்த டெக்னிக் இப்போ பார்த்து வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். டெக்னிக் எதுவுமே இப்போ நம்ம பண்ண தேவையில்ல. டெக்னிக் லக் இருக்கும்போது சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா சில நேரத்தில் நான் ஒன்று நம்மளுக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா கைஸ் ஒருத்தர் செத்துட்டாரு கைஸ், யாருன்னே தெரில அது கைஸ். நம்ம பவர் வச்சுருந்தா தான் ஒருத்தர் செத்துட்டாரு. சே பாவம் கைஸ். அவர் ஆத்மாவுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். கைஸ் கைஸ் இவருனா கைஸ் கோளாறு வேலை கொடுக்குறாரு. நான் தான் இங்கே கோளாறுனா இவர் எனக்கு மேலே கோளாறாக இருக்கார் கைஸ். கைஸ் இப்போ வீடியோ மட்டும் 7 minutes ஆகிடுச்சு மொத்தமாக. இப்போ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதை பாருங்கள், இங்கே ஷேக் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் 7 minutes ஆகிடுச்சு வீடியோ. இப்போ 53 வேவ் நம்ம போயிட்டோம் வெற்றிகரமாக. ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வேவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வர வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு கைஸ். அவரும் செத்துட்டார். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் இன்னும் கேம்லேயே. இவர் பார்த்தாலும் நார்மலாக 4 மாதிரி தெரில. இந்த பவரை வச்சு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு வர போல் அசால்ட்டாக கைஸ்னா. டக்குன்னு வரமாட்டாரு, எனக்கு திக்குன்னு இருக்குது கைஸ். தோத்துட்டாருன்னா அவள் தான் போலியேன்னு வச்சுட்டுருக்கேன் நானும். அவர் நான் உடைக்க போகிறேன்னு நினச்சாரு போல். பார்த்தா நான் அந்த பவரை யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். நானே தெரில, ஒரு மாதிரி ஆடுறாரு. டக்குன்னு ஆஃப்லைன் போட மாதிரி ஆடுறாரு. எனக்கே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இந்த பவரை வச்சுட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். அவர் வராரா இல்லையானே தெரில, பக்குன்னு இருக்குது. 60 நாங்கள் கிட்டத்தட்ட அடிச்சிட்டோம் மொத்தமாகவே. மெசேஜ் வராமல் இருக்கணும். மெசேஜ் வந்துச்சா நல்லா கண்டுக்காதீங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இவர் 60 வயசு கிட்ட வந்துட்டோம் கைஸ். நாங்கள் 61 வயசு கஷ்டம் கைஸ் வெற்றிகரமாக. ரொம்ப கரெக்டாக ஆடிட்டுருக்கார் அவர். இப்போ தான் பர்ஃபெக்டாக ஆடுறாரு கேமில். அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக வரும். மொத்தம் 8 நிமிஷம் ஆகிடுச்சு. மீள வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதை பாருங்கள், இப்போ ஷேக் பண்ணி காமிக்கிறேன் லைட்டாக. 8 நிமிஷம் ஆகிடுச்சு மேலே கைஸ். 8 நிமிஷமாக நம்ம ஆடிட்டுருக்கோம். நம்ம ஒன்றும் தோக்கலை கைஸ். கைஸ் அவர் தோற்ற மட்டும் கூடாது, அதான் என் ட்ரீமு கைஸ். இல்லை கைஸ், அவர் வந்துட்டாரு கைஸ். வேறு லெவலான டெக்னிக் ஒரு யூஸ் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருப்பீங்க. கீழே விழுந்துட்டு திரும்பி மேலே வந்தார். அதான் எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு கைஸ். 6-7 நம்ம அதில் இருக்கோம் இப்போ கரெக்டாக. வீடியோ 9 minutes ஆயிடுச்சு கைஸ். நம்ம எப்படியாச்சும் ஒரு 100 வேவ் வச்சோன்னு நினைக்கிறேன் இவர் ஆடுறதை பார்த்தா. இவரா இது பவர் யூஸ் பண்ணிடா கூட கைஸ். நம்ம தோத்துட்டோம் கைஸ். சே கரெக்டாக 70 வேவ்ஸில் தோத்துட்டோம் நம்ம. அவர் பயங்கரமாக ஆடி டஃப் குத்தா ஆடினார். அவர் என்ன கிளான்னு சரியாக எனக்கு தெரில கைஸ். அவர் கிளான் நம்மள மாதிரி தான் பயங்கரமாக ஆடுகிறானா அவருக்காகவே இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸோ பாய் guys.